வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் இந்த விபிஎல் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 to 10% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த என்ட்ரி பாயிண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 464 கொடுத்துருந்தோம். 464 என்ட்ரி கொடுத்துருந்தோம். 464 அண்ட் அது டார்கெட் பார்த்தீங்கன்னா 487 கொடுத்துருந்தோம். இதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னால் தான் கொடுத்துருந்தோம். 487 வச்சுருந்தோம். அதாவது 5% மினிமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 5%. ஸோ இந்த டார்கெட்டை இன்றைக்கி அச்சீவ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த பர்சன்டேஜ் அச்சீவ் ஆகி போயிருக்கு. சேம் நம்ம இதே சேனலில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்துருந்தோம். 1 hour டைம் ஃப்ரேமில் சேம் டபுள் பாட்டம் வச்சு கொடுத்துருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இது ஒரு நல்ல என்ட்ரி இங்கேருந்து வருது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிரேக் பண்ணி போனாங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுப்பாங்க கொடுத்துருந்தோம். சேம் அதில் நம்ம கொடுத்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 351 என்ட்ரி சொல்லியிருந்தோம். அது மினிமம் 5 to 10% போகும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 387 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஷார்ப்பாக 388 வரைக்கும் போயிருக்காங்க. 388 வரைக்கும் போயிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 10% அரௌண்ட் வந்துடுச்சு. ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்னில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோடு நம்ம வெளியே வந்துடலாம். இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணணுமானா அது அவங்களுடைய ரிஸ்க் டேக்கன் பொறுத்து இருக்குது. மினிமம் 5% வந்துடுச்சுன்னா நம்ம ட்ரேட் விட்டு வெளியே வரது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜென்யூனான ஒரு ட்ரேடு என்ட்ரியும் நம்ம ஒரு ரிசல்ட்டை நம்ம காமிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.